அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சொந்தங்களே, இஸ்லாமிய வருடப்பிறப்பு துவங்கி இன்னைக்கு 2வது நாள். ஹிஜ்ரி 1447 துவங்கி இருக்குது. இஸ்லாமிய வருடப்பிறப்புக்கு ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத்தை மையமாக வச்சு தான் மக்காலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்ந்த அந்த நிகழ்வை அடிப்படையாக வச்சு தான் இஸ்லாமிய வருடப்பிறப்புக்கு ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டுச்சு. இந்த பின்னணியில் என்ன நடந்துச்சு, இதுக்கான தேவை எப்படி வந்துச்சு, யாரெல்லாம் இந்த முக்கியமான ஆலோசனைகளில் பங்கெடுத்துக்கிட்டாங்க, அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சஹாபாக்கள் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிய இந்த ஹிஜ்ரத் பயணம், இதன் மூலமாக நமக்கு இன்னைக்கு உள்ள நிகழ்காலத்தில் உலக அளவில் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு என்னென்னலாம் படிப்பினைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகி ஒரு 6 வருஷம் கழிச்சு கிபி 639 இதுக்கான தேவை ஏற்படுது. அதாவது இஸ்லாமிய வருடப்பிறப்பை கணக்கிடணும், அதுக்கு என்ன பெயர் சூட்டணும், எங்கிருந்து இஸ்லாமிய வருட கணக்கை கணக்கிடுறது அப்படிங்கிற ஒரு தேவை கிபி 639 ஏற்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 வருஷம் கழிஞ்ச அந்த சூழ்நிலையில் கிபி 639 ஜனாதிபதியாக யார் இருக்காங்கன்னா, 2வது ஹலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஜனாதிபதியாக இருக்காங்க. அவங்களால நியமிக்கப்பட்டவங்க தான் ஈராக் நாட்டில் பசரா மாகாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவங்க தான் அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. இவங்க தான் முதல் விதையை போடுறாங்க. ஜனாதிபதிக்கு இவங்க ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க. யாரு? அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு, பஸ்ரானுடைய கவர்னர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே, அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவங்களே, நீங்கள் கடிதங்கள் எங்களுக்கு அனுப்புறீங்க, இந்த சட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்னா கடிதங்கள் எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து வருது. அந்த கடிதங்களை நாங்கள் கோப்புகளாக சேகரித்து வைக்கும் பொழுது, இது எப்போ எந்த வருஷத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம், எந்த வருஷத்துல இந்த சட்டம் அமல் வந்துச்சு, எப்பப்பெல்லாம் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறதுல கணக்கிடுறதுல சிக்கல் வருது. மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆனால் இது எந்த வருஷம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப எது முதல்ல நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டம், எது 2வது வந்தது, எந்தெந்த வருஷம் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல சிக்கல் வருது. அதனால இஸ்லாமிய வருட பிறப்பினுடைய கணக்கை நாம் துவங்கணும், அதுக்கான ஆலோசனை கூட்டத்தை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அபு மூசா அல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடிதம் ஒன்று எழுப்பி அதில் கோரிக்கை ஒன்று இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ இதுக்கான விவாதம் நடைபெறுது. எல்லா மாகாணங்களுடைய ஆளுநர்களையும் கூப்பிட்டு, அதுபோக மிச்சம் இருக்கக்கூடிய நபித்தோழர்களையும் கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் 4 முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது இஸ்லாமிய வருடப்பிறப்பினுடைய கணக்கை எதை மையமாக வச்சு துவங்கலாம் அப்படின்னு சொல்லி 4 விஷயங்கள் முக்கியமான 4 கோரிக்கைகள் ஆலோசனை முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்ததில் இருந்து நாம் இஸ்லாமிய வருடக்கணக்கை கணக்கிடலாம். கிபி கிமு மாதிரி நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் பிறந்து 1 வருஷம், பிறந்து 2வது வருஷம், பிறந்து 10வது வருஷம் அப்படின்னு சொல்லி அப்படி கணக்கிடலாம் அப்படின்னு. 2வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத் நபிப்பட்டம் கிடைச்சதை வச்சு மையமாக வச்சு நாம் இஸ்லாமிய வருடப்பிறப்பை கணக்கிடலாம். நபிப்பட்டம் கிடைச்ச 3வது வருஷம், நபிப்பட்டம் கிடைச்ச 7வது வருஷம் அப்படின்னு சொல்லி. 3வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாங்க இல்லையா, மக்கால இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்தாங்க இல்லையா, இதை மையமாக வச்சு நாம் இஸ்லாமிய வருடக்கணக்கு துவங்கலாம் அப்படின்னு சொல்லி 3வது ஆலோசனை வைக்கப்படுது. 4வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான அந்த தினத்தை வச்சு அதை முன்னிறுத்தி இஸ்லாமிய வருடக்கணக்கை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி 4 முக்கியமான ஆலோசனை முன்வைக்கப்பட்டுச்சு. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை மையமாக வச்சு இஸ்லாமிய வருடக்கணக்கை துவங்கலாம் அப்படிங்கிற இந்த ஆலோசனையை முன் வச்சது யார் அப்படின்னா, சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு 4வது ஹலீஃபாவாக இருந்தவங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு முடிச்சதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டாங்க இல்லையா, இதை மையமாக வச்சு நாம் இஸ்லாமிய வருடக்கணக்கை துவங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது.
அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சதுலேருந்து வருஷம், ஹிஜ்ரத் செஞ்சதுலேருந்து 2வது வருஷம் அப்படின்னு சொல்லி இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய வருடப்பிறப்புக்கு ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டுச்சு. அப்படி கணக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவம், இந்த ஆலோசனை நடைபெற்ற இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஹிஜ்ரி 17 நடக்குது, கிபி 639. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ ஹிஜ்ரத் பயணத்தை துவங்கினாங்க அப்படின்னா கிபி 622. அதுபோக இதே கூட்டத்தில் இன்னொரு விஷயம் விவாதிக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அரபுகளுடைய பண்டைய காலத்தில் இருந்தே இஸ்லாமிய மாதங்கள் இருந்துச்சு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ஜமாதுல் அவல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷாபான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மாதங்கள் இருந்துச்சு. இதை எது முதல் மாதமாக நாம் வைக்கலாம்? சில பேர் சொன்னாங்க ரஜப முதல் மாதமாக வைக்கலாம், சில பேர் சொன்னாங்க ரமலான முதல் மாதமாக வைக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் 3வது ஹலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் முஹர்ரமை முதல் மாதமாக நாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா, நாம் ஹஜ்ஜு பயணத்தை முடிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய வியாபார கணக்கு வழக்குகளை அல்லது வியாபாரத்தை துவங்கிறது, நம்ம உள்ளூர்காரங்களாக இருக்கட்டும், மக்கால வெளியூர்காரங்களாக இருக்கட்டும், அவங்களாம் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறது எப்போ அப்படின்னா முஹர்ரமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ முஹர்ரம் மாதத்தையே முதல் மாதமாக நம்ம வச்சுருவோம். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர் இதையே இப்படி இந்த லைன்லேயே இப்போ இருக்கிற மாதிரியே, இப்போ கரண்ட்டாக நாம் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமோ இதே மாதிரியே நாம் முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக வச்சுக்குவோம் அப்படிங்கிற இந்த ஆலோசனையை முன் வச்சது யாருன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அதில் இருந்து தான் முஹர்ரம் மாதம் முதல் மாதமாக கணக்கிடப்பட்டு வந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் மேற்கொண்டது கிபி 622. பர்டிகுலராக இஸ்லாமிய மாத கணக்கு பிரகாரம் ஹிஜ்ரத் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரபியுல் அவல்ல தான் நடந்துச்சு. அப்போ கிபி கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா கிபி 622 ஜூலை 16 இந்த தேதியில தான் ஹிஜ்ரத் பயணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவங்குறாங்க. இது ஹிஜ்ரத் பயணம் ஸ்டார்ட் ஆனது. இது இந்த ஹிஜ்ரி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டப்பட்டதுக்கான காரணங்களுக்கான பின்னணியில் நடைபெற்ற சம்பவம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இந்த ஹிஜ்ரத் பயணம் அப்படிங்கிறது சஹாபாக்களுக்கும் சரி, இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கும் சரி மிக முக்கியமான வரலாற்று திருப்பு முனையான ஒரு பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு 12 நாள்லேயே மதீனா இஸ்லாமிய மயமாக ஆகிறது. அதே மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு 5 வருஷத்திலேயே மதீனாவினுடைய கீழ்த்திசை பகுதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு மக்காவுடைய எல்லை வரைக்கும் அங்கே இஸ்லாம் பரவுது. 7வது வருஷம் ஹைபர் வெற்றி கொள்ளப்படுது. சிரியா, ஜோர்டானு, அதே மாதிரி அரபு தீபகற்பம் சொல்லக்கூடிய அந்த ஹிஜாஸ் பகுதி, இதுக்கெல்லாம் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சிருது. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுது. அதே மாதிரி ஹிஜ்ரி 9 தபூக்குல வெற்றி கொள்ளப்படுது. ஹிஜ்ரி 10 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மைல்களுக்கும் மேலாக உலகம் முழுக்க இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சிருச்சு, பரவ துவங்கிருச்சு, இஸ்லாம் வளர்ந்துருச்சு. ஹிஜ்ரி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிஜ்ரத் பயணத்தை ரொம்ப பிளானடாக இந்த பயணத்தை மேற்கொண்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் கிட்டத்தட்ட 4 ஹலீஃபாக்களுக்குமே மிக முக்கியமான பங்கு இருக்குது. ஒன்றாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவே ஹிஜ்ரத் பயணத்தில் ட்ராவலில் கலந்துக்கிட்டவங்க. 2வது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உயிருக்கு உழைவிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றது தான் தீர்வு அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது. மக்காவில் உள்ள ஆப்போசிட் சைடில் உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தீர்த்து கட்டிட்டா இந்த இஸ்லாத்தை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உயிருக்கு குறிவைக்கப்பட்ட அந்த சூழ்நிலைகளை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டல்ல நபிக்கு பதிலாக அங்கே தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுத்திருந்தாங்க. எதிரிகள்லாம் முகம்மது தான் உள்ளுக்குள்ளார் இருக்காரு, அவர் நம்மளை தாண்டி எப்படி ஹிஜ்ரத் போயிடுவாரு அப்படின்னு சொல்லி எதிரிகள்லாம் வீட்டு வாசல்ல இருக்கும் பொழுது தான் அவ்வளவு தைரியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதிலாக அந்த கட்டல்ல படுத்திருந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஹிஜ்ரத்தில் முதல் ஆளாக கிளம்பி போனாங்க.
அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவில் நடந்துச்சு. அபிசீனியாவுக்கு கிளம்பி போனாங்க. முதல் கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 12-18 பேர் கிளம்பி போனாங்க. அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் தலைவராக அமீராக இருந்தவங்க தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் 4 ஹலீஃபாக்களுமே முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டது யார் அப்படின்னா, கூடமாட வேலை செய்கிற வேலையாள்லாம் தேவைப்படலை. அவங்களுக்கு தேவை ஒரு சப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு தேவை ஒரு உற்ற துணை. அதனால தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அவங்க சூஸ் பண்ணாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுமே எல்லாரும் ஹிஜ்ரத் போகிறாங்க, எல்லாரும் மக்கா விட்டு கிளம்பி போகிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க, நானும் போகட்டுமா அப்படின்னு கேட்டப்ப அஸ்ஸுஹ்பத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டினாங்க. அஸ்ஸுஹ்பத்துனா ஒன்றா போகலாம் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போக போகிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த பக்கம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கவனிக்க துவங்கிட்டாங்க. தனக்கு வழிகாட்டுறதுக்கு இஸ்லாத்தை சேராத ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அவருக்கு தான் மக்கால இருந்து மதீனாவுக்கு போகிற வழமையான பாதை மட்டும் இல்லை, எல்லா பாதைகளும் அவருக்கு தெரியும். அதே மாதிரி அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஒரு இஸ்லாமிய நபரை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இஸ்லாத்தை சாராத ஒரு நபரை அப்துல்லாஹ் பின் உரைகித் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர், அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. ரெண்டாவது, எல்லா பாதைகளையும் தெரிஞ்சு வச்ச ஒரு நபராக இருக்கார். குறுக்கு பாதை, ஒத்தையடி பாதைன்னு எல்லா பாதையும் தெரியும். வளமையாக போகிற பாதை இல்லாமல் எல்லா பாதைகளும் மதீனாவுக்கு போகிற மாற்று பாதைகளும் தெரிஞ்சு வச்ச நபர் தான் அப்துல்லாஹ் பின் உரைகித். அவர்கிட்ட ஒட்டகத்தை எல்லாம் கொடுத்து 2 நாள் கழித்து நீ நாங்கள் இருக்கிற இடத்துக்கு சேர்ந்துடணும், நாங்கள் எங்கே இருக்குங்கன்னு சொல்லி உனக்கு தகவல் கொடுப்போம், அங்கே சேர்ந்துடணும், 2 நாள் கழித்து தான் நீ சேரணும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்றாங்க. தன்னுடைய மகன் அப்துல்லாவுடைய அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்கன்னா, மக்கான ஊரில் பகலில் இருந்துக்கிட்டு பகலில் என்னெல்லாம் திட்டமிடுறாங்க, என்னெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடுறதுக்காக வேண்டி அல்லது நபி தோழர்கள் விஷயத்தில் என்னெல்லாம் மக்கால உள்ள காஃபிர்கள் திட்டமிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீ கேட்டு சொல்லணும்னு அவரை நியமிக்கிறாங்க. அதே மாதிரி ஆமிர் இப்னு ஃபுஹைரா அப்படிங்கிற தன்னுடைய அடிமை, நீ மலை மேலே ஆடுலாம் மேய்ச்சிட்டு இரவு ஆனால் நீ நைட் ஆனால் எங்களுக்கு பால் கறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் சாப்பாடு தேவையான எல்லா ஆகாரங்களையும் ரெடி பண்ணி தன்னுடைய மகள், சின்ன மகளாக இருக்கக்கூடிய அன்னைக்கு தேதிக்கு அவங்க சின்ன பிள்ளை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நீ தான் சாப்பாடு எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா ஏற்பாடையும் இங்கே பண்ணிடுறாங்க. இவங்க எங்கிருந்து கிளம்பி, வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், மேக்சிமம் சவுர் குகையில் போய் தங்குறாங்க. சவுர் குகையில் போய் தங்கினதுக்கு பிறகு இந்த பிளான் பண்ணப்பட்ட பிரகாரம் மகன் அப்துல்லா ஊருக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு சவுர் குகையில் இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட சொல்லணும். அதே மாதிரி ஆமிர் இப்னு ஃபுஹைரா அடிமை இரவு நேரத்தில் அப்படியே மலைகளை சுற்றி உள்ள பகுதிகளில் ஆடையெல்லாம் மேய்ச்சிட்டு இரவு நேரத்தில் அவங்களுக்கு தேவையான பாலை கறந்து கொடுக்கணும். அதே மாதிரி மகள், சின்ன மகள் அஸ்மா தேவையான சாப்பாடுகளை எடுத்துகிட்டு கொடுக்கணும். இதுக்கடையில் ஒரு 2 நாள் கழித்து அவரும் சேர்ந்துருவார். யார்? அப்துல்லாஹ் பின் உரைகித், ஒட்டகத்தை கூட்டிகிட்டு போகிறவர், வழிகாட்டுறவர், அவரும் சேர்ந்துருவார். அப்படிங்கிற அடிப்படையில் தான் சவுர் குகையில் 2 நாள் தங்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போகும்பொழுது சமயங்களில் முன்னாடி போவாங்களாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சமயங்களில் பின்னாடி வருவாங்க. இப்படி ரசூலுல்லாவுக்கு முன்னாடி பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாவை கேட்குறாங்க, ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே முன்னாடி பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. பின்னாடி வர்றது உங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக வேண்டி, நான் முன்னாடி போகிறது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக வேண்டி, எந்த சூழ்நிலையும் உங்களை தாக்குறதுக்கு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வோடு தான் நான் போகிறேன் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுர் குகைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல் கட்டமாக உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டடையான அந்த நூலாம்படையெல்லாம் எடுத்து விட்டுட்டு தேவையான எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டு ஒரே ஒரு ஓட்டை மட்டும் அடைக்க முடியல, அதில் தன்னுடைய பெருவிரலை வச்சு முட்டு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய மடியில் தூங்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அந்த குகையில் இருக்காங்க, அல்லது ஒரு நைட் அந்த குகையில் இருந்ததாக வரலாறு சொல்லப்படுது. அப்படி இந்த நைட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தன்னுடைய மடியில் போட்டு தூங்க வச்சது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏங்கி போனது அந்த ஒரு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மடியில் படுத்து தூங்கினாங்க இல்லையா, இதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்ச இந்த நன்மைக்காக வேண்டித்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்நாள் முழுக்க ஏங்கி போனாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் எவ்வளவோ நன்மைகள் செஞ்சிருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச அந்த நன்மைக்கு எதுவுமே ஈடாகாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது எடுத்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராக மதீனாவுக்குள்ளாரெல்லாம் போகல. மதீனாவுடைய அன்னைக்கு தேதிக்கு வெளிப்புற பகுதியாக இருந்த மஸ்ஜிதே குபா இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் தங்குறாங்க. தங்கி கூட பின்னாடி வர்றவங்க அல்லது எல்லா சஹாபாக்களையும் அந்த இடத்துல ஒன்று திரட்டிட்டு அன்னைக்கு தேதிக்கு அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கூட்டம் இருந்துச்சு மதீனால. அவங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு சண்டையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த பஞ்சாயத்தெல்லாம் அங்கே இருந்து முடிச்சு வச்சுட்டு அதே மாதிரி மக்காலேருந்து வரக்கூடியவங்களாம் வந்து சேர்ந்ததுக்கு பிறகு மதீனாவில் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவியதுக்கு பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து தன்னுடைய பயணத்தை துவங்கி மீண்டும் மதீனாவுடைய நகர்ப்புற பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க. இப்படி முழுக்க ஹிஜ்ரத் பயணம் அப்படிங்கிறது ஒரு வெல் பிளானடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தங்களுடைய பங்குக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தங்களுடைய பங்குக்கு எல்லாமே ஒரு திட்டமிட்டு ஒரு சுமூகமான ஒரு பயணமாக இது இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பயணத்தை மேற்கொள்கிறாங்க. இன்னைக்கு உள்ள நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஊடக அளவில் நமக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. குறிப்பாக யூதர்கள் மூலமாக இன்னைக்கு நடந்து முடிஞ்ச இந்த இஸ்ரேல் ஈரான் போரெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நமக்கு யார் தேவை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வேலையால் தேவைப்படலை ஹிஜ்ரத் பயணத்தில். அப்படி வேலையால் தேவைப்பட்டுருச்சு அப்படின்னா கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அல்லது தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் அவங்களே ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் தனக்கு ஹிஜ்ரத் பயணத்தில் தேவைப்பட்டது ஒரு சப்போர்ட்டர், ஒரு உற்ற துணை. அதே மாதிரி தான் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நமக்கு உள்ளூர் அரசியல்லையும் சரி உலக அரசியல்லையும் சரி நமக்கு தேவை ஒரு உற்ற துணை, ஒரு சப்போர்ட்டர். இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் ஈரான் பாதிக்கப்படும் போது ஈரானும் இஸ்ரேலும் பாதிக்கப்பட்டுச்சு. ஈரானும் தக்க பதிலடி கொடுத்தாலும் ஓரளவு பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ ஈரான் பாதிக்கப்படும் போது எந்த நாடுமே உதவிக்கு வரலை. வருத்தம் தெரிவித்தாங்களே ஒழிய ஆனால் உதவிக்கு யாருமே வரலை. அப்போ உதவிக்கு எப்படி இஸ்ரேலுக்கு ஒன்று அப்படின்னா அமெரிக்கா முந்திக்கிட்டு வருதோ, அல்லது இஸ்ரேலுக்கு ஒன்றுன்னா ரஷ்யா என்னதான் சப்போர்ட்டராக இருந்தாலும் ஈரானுக்கு நடைபெற்ற இந்த போரில் சப்போர்ட் பண்ணாலும் இஸ்ரேலை ஏன் தாக்கலை நீ அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுடைய பிரதமர்கிட்ட கேட்டப்ப அங்கேயும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரஷ்யர்கள் இருக்காங்க, அதனால தான் இஸ்ரேலை எங்களால் நேரடியாக தாக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு என்னதான் இருந்தாலும் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லுது அப்படின்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ரஷ்யா சொல்லுது அப்படின்னா, இந்த சப்போர்ட்டர்ஸ் தான் நமக்கு தேவை. ஈரானுக்கு நீங்கள் நம்ம உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். வெறுமனே வருத்தம் மட்டும்தான் தெரிவித்தாங்களே ஒழிய சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் இந்த போரில் ஈரான் எங்கே கோட்டை விடுது அப்படின்னா உளவுத்துறை அளவில் முதல் கட்டமாக கோட்டை விடுது. அதுக்கு பின்னாடிலாம் சுதாரிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இஸ்ரேல் எப்படி அந்த முதல் கட்டம் கிட்டத்தட்ட ஒரு 13ஆம் தேதி இந்த ஜூன் மாதத்தினுடைய 13ஆம் தேதி முதல் தாக்குதலை இஸ்ரேல் நடத்துது ஈரான் மேலே. அப்போ எப்படி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய மொசாத் உளவாளிகளை ஈரானில் ஊடுருவ விட்டு ஈரானில் ஊடுருவின மொசாத்தை வச்சு தான் ஈரானை அடிச்சிச்சு. அதுக்கு பிறகு அதே மொசாத்தை வச்சு தான் ஈரான் இஸ்ரேலை திரும்ப அட்டாக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த உளவுத்துறையில் ஏதோ ஒரு வகையில் வீக்னஸ் ஈரான்கிட்ட இருந்திருக்கு. அப்போ நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீக்னஸை முதல்ல நாம் பலப்படுத்திக்கணும், பலவீனத்தை பலப்படுத்திக்கணும். ஹிஜ்ரத் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதமான பலவீனமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி தனக்கு தேவையை ஒரு வேலை செய்யக்கூடிய வேலையால் இல்லை, ஒரு சப்போர்ட்டர் தான் தேவை அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சூஸ் பண்ண மாதிரி முஸ்லீம்கள் நமக்கான சப்போர்ட்டர்ஸ் அது யாராக கூட இருக்கலாம்.
இஸ்லாமிய நபர்களாக கூட இருக்கலாம், அல்லது சகோதர சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். நம்மளுடைய கொள்கைகளுக்கு, நம்மளுடைய அரசியல் செல்வாக்குகளுக்கு யாரெல்லாம் உடன்படுறாங்களோ அவங்கள தாராளமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்துல்லாஹிபின் உரைக்கித் அப்படிங்கிறது இஸ்லாமிய நபர் இல்லையே. அப்துல்லாஹிபின் உரைக்கித்தை ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சேர்த்தாங்க, ஏன் வந்து கூட வச்சுக்கிட்டாங்க? ஹிஜ்ரத் வந்து கிட்டத்தட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரை ஏன் கூட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவருக்கு தான் இந்த எல்லா பாதையும் தெரியும். போகணும் அப்படின்னா மதீனாவுக்கு போய் சேரணும் அப்படின்னா முதல்ல வழி கிளியராக இருந்தால் தான் மதீனாவுக்கு போய் சேர முடியும். வழி கிளியராக இல்லை, வழி தெரியல அப்படின்னா, அதே சமயத்தில் ஒரு இஸ்லாமிய நபரை அன்னைக்கு தேதிக்கு அபூபக்கர் சித்திக் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவரை வச்சே இஸ்லாத்தினுடைய எதிரிகள் சீக்கிரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிருக்கலாம். அதனால நமக்கான சப்போர்ட்டர்ஸை நாம் உருவாக்கணும். அதே மாதிரி ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாக அல்லாஹு தாலா சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, வமை யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி யஜிது ஃபில் அர்தி முராகமன் கதீரம் வஸஅ. ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாக நிம்மதி கிடைச்சிச்சு, ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாக செழிப்பு கிடைச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களை சார்ந்திருந்த சஹாபாக்கள் முஸ்லீம்களுக்கும் ஹிஜ்ரத் பயணத்துக்கு பிறகுதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை பிறந்துச்சு. அவங்க தங்களுடைய இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு தேவையான எல்லா சுமூகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு. இஸ்லாம் உலக அளவில் பரவ துவங்கியதே ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி தான். அதே மாதிரி நமக்கு நிம்மதியான சூழல் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு தேவையான சப்போர்ட்டர்ஸை நாம் உருவாக்கிக்கணும். ஈரான் இஸ்ரேல் வந்து எவ்வளோ அட்டாக் பண்ணது கஸா பகுதியில், கிட்டத்தட்ட இந்த இப்போ உள்ள கரண்ட் சினாரியோ படி முஸ்லீம்களுடைய வீடுகளுக்கு உள்ளே போய் தன்னுடைய ஆயுதங்களை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வெளியே போ அப்படின்னு சொல்கிறதும், அதே மாதிரி நிவாரணப் பொருட்கள் எல்லாத்தையும் ஐநா அனுப்பக்கூடிய நிவாரணப் பொருட்களையே தடுத்து நிறுத்துது இஸ்ரேல். அதே மாதிரி தாங்கள் கொண்டு வரக்கூடிய அவர்கள் தன்னார்வலர்கள் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்தின் மூலமாக விநியோகம் செய்யப்படுற உணவுப் பொருட்களை வாங்கிறதுக்காக வேண்டி ஒன்று கூடிய பலஸ்தீனர்களை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல தாக்குதல் பண்ணி கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பேர் ஒரே இடத்துல இறந்து போயிடுறாங்க. சுமார் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. ஏன் இப்படி மீடியா கேட்குது, ஏன் இப்படி குழந்தைகளை குறி வச்சு கொள்றீங்க அப்படின்னு? நாளை பின்ன இதுங்க வளர்ந்துச்சு அப்படின்னா இதுங்க தான் இஸ்ரேலுக்கு ஆபத்தாக வந்து நிற்கும். அவங்கள ஏன் விட்டு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இறக்கம் காட்டக்கூடாதுன்னு இஸ்ரேல் கடினமான வார்த்தைகளை சொல்லுது. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்யாவுடைய கேபிட்டல் மாஸ்கோ ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஈரானியன் குழந்தைய வந்து ஒரு இஸ்ரேல்காரன் வந்து யூதன் வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே பிடிச்சி அடிக்கிறான். கிட்டத்தட்ட முதுகு எலும்புல, ஒரு சின்ன குழந்தை முதுகு எலும்புல அவன் அடித்த அடியில் அப்படியே என்னமோ வந்து பெட்ஷீட்டை போட்டு இப்படி துவைக்கிற மாதிரி அப்படி அடிக்கிறான். அதில் வந்து முதுகு எலும்புலாம் முறிஞ்சு போயிடுது. ஏன்னா ஈரானியன் குழந்தை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி என்னதான் செஞ்சாலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா துணை போகுது. ஆனால் இஸ்லாமிய நாடுகள், ஈரான் இவ்வளவு தூரம் ஒரு சின்ன நாடு, ஏதோ ஓரளவுக்கு வந்து சக்தி வாய்ந்த ஒரு பலத்தை வந்து ஈரான் வச்சிருக்கு. இதை விட பெரும் பெரும் பணங்கள் உள்ள வசதிகள் உள்ள நாடுகள்லாம் இருக்கிறப்ப ஈரான் துணிஞ்சு நிற்கிது அப்படின்னா அந்த ஈரானுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கணுமா வேணாமா? நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கணும் தானே அப்படிங்கிறத இஸ்லாமிய உலக நாடுகள் நம்ம யோசிக்கணும். ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இஸ்லாம் விஸ்வரூபமாக வந்து வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 10 அளவுலேயே வந்து உலக நாடுகள் முழுக்க இஸ்லாம் வந்து தன்னுடைய விதையை வந்து தூவ ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட படிப்பினைகள் இந்த ஹிஜ்ரத் பயணத்துக்கு பின்னாடி நமக்கு இருக்குது. அதே மாதிரி உள்ளூர் அரசியலும் சரி, நம்மளுடைய செல்வாக்குக்கும் நமக்கு தேவையான நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்னா சரியான நபர்களுக்கு நம்மளுடைய சரியான சப்போர்ட்டர்ஸ்களை நாம் உருவாக்கிக்கணும். சரியான நபர்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை நாம் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப தான் சரியான திட்டமிடலோடு நம்மளுடைய அரசியலையும் சரி நம்மளுடைய வாழ்க்கையும் சரி துவங்குறப்ப தான் அது நமக்கு தேவையான செல்வாக்கையும் நமக்கு தேவையான நிம்மதியும் தரும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிஜ்ரத் பயணம்ங்கிறது அவங்களுக்கு தேவையான செல்வாக்கு தந்துச்சு, அவங்களுக்கு தேவையான நிம்மதியை தந்துச்சு. அதே செல்வாக்கும் நிம்மதியும் பெறணும் அப்படின்னா நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.